ஒரு குரங்கும் ஒரு எறும்பும் நண்பர்களா இருந்தாங்களாம். அப்ப அவங்க எப்பயுமே வெளியில போக, ஊர் சுத்த, பைக்ல போக, ஃபன் பண்ண, ஹோட்டலுக்கு போய் 2 பேர் சாப்பிட அப்படின்னு ஜாலியா இருந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப குரங்குக்கு வந்து எறும்பு கூட்டத்தை பிடிக்காதான், எறும்புக்கு வந்து குரங்கு கூட்டத்தை பிடிக்காதான். ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் நண்பர்களா இருந்துகிட்டு வந்துருந்துருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியா பழகுறத பேசுறத பார்த்து எறும்பு கூட்டத்துல தலைவர் வந்து அந்த குரங்கு கூப்பிட்டு வான் பண்ணாரா, இனிமே நீ எங்க எறும்புல வந்து நீ சேரக்கூடாது, இனிமே நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதுன்னு குரங்க வந்து எல்லா எறும்புகளும் சேர்ந்து கடிச்சு வச்சிருச்சான். உடனே குரங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சான். போங்களா, இனிமே நான் உங்ககிட்ட சேரவே மாட்டேன் அப்படின்னு எறும்புகிட்ட சண்டை போட்டுட்டு போயிடுச்சான். ஆனா எறும்பு வந்து குரங்கு மேல ரொம்ப அன்பா இருக்குமா. அப்போ குரங்கு இல்லைன்னு எறும்பு அழுதுகிட்டே இருந்துச்சா, என் நண்பனை காணும், என் நண்பனை காணும்னு அழுதுகிட்டே இருக்குமா. அப்போ எல்லா எறும்புகளும் சேர்ந்து வஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் குரங்குக்கு ஒரே காது வலியா, எனக்கு காது வலிக்கின்னு அழுதுகிட்டே இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து பார்த்துச்சா. ஆனாலும் அந்த காது வலி சரியாகலையாம். திடீர்னு பார்த்தா எறும்பு கூட்டத்தில் அந்த எறும்பை காணுமா. என்னடா அந்த எறும்பை காணுன்ட்டு அந்த எறும்பு கூட்டத்தில் உள்ள எல்லாரும் போய் ஊரெல்லாம் தேடினாங்கன்னா எங்கேயுமே அந்த எறும்பு இல்லையாம். குரங்குக்கும் காது வலி சரியாகலையாம். அப்போ குரங்கு ஹாஸ்பிட்டலில் போய் போனப்போ அப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாராம். அப்போ காது ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப தான் உள்ள தெரிஞ்சதான் காதுக்குள்ள எறும்பு இருந்துச்சோம். அந்த எறும்பு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே குரங்க பிரிஞ்சு இருக்க முடியாம காதுக்குள்ள போனதுனால மறைஞ்சிருந்துக்கிறோம். அப்பயாவது குரங்க நம்மளை விரட்டாம இருக்குன்னு உள்ள இருந்திருக்கும் போல. அப்படியே அது இறந்து போயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த குரங்கு அந்த எறும்பு எடுத்துட்டு ஒரே ரொம்ப அழுதுச்சான். நீ என்ன ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம், இப்படி நீ என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு ரொம்ப அழுதுச்சான். என்னைக்குமே உண்மையான நண்பர்களை யாராலையுமே பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சாலும் அவங்க இழந்ததை வந்து அவங்களால ஏத்துக்கிறவே முடியாது. தேங்க்யூ.